அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஏப்ரல் மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரக அமர்வுகள் எப்படி இருக்கு, கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்காரு. இவர் 3ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடமான கடக ராசிக்குள்ள போறாரு. 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சனி, ராகு, புதன், சுக்கிரன், சூரியன் இவங்களாம் இருக்காங்க. சூரியன் ஏப்ரல் 14க்கு பிறகு மேசராசிக்குள்ள உச்சமடைகிறாரு 11ஆம் இடத்துல. அடுத்து பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. இது இந்த மாத கிரக நிலைகள். பொதுவாக உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமடைஞ்ச நிலையில் இருக்கிறாருங்க. அதனால இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பொதுவாக அவர் அங்கே நீச்சம் அடைகிறது அவ்வளோ பெரும் சிறப்பெல்லாம் இல்லை. 10ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறாரு. அங்கேயே சனி பகவான், ராகு பகவான் இருக்கிறாங்க. இருந்தாலும் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் கூட இவர்கள் நண்பர்கள் தான். இவர்கள் பெரிய அளவுல கெடுபலனை தரமாட்டாங்க அப்படின்னாலும் கூட இடம் கொடுத்த குரு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அயன போகத்தில் அமர்ந்து அவர் வாங்கியிருக்கிற நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திர சாரம், சந்திரனுடைய நட்சத்திர சாரம். அப்படிங்கிறனால சந்திரன் அப்படின்னா மனசுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மனக்கலக்கங்களையும் மனக்குழப்பங்களையும் மன கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. எதனால் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் அப்படிங்கிறதுனால சரியான முடிவுகள் எடுத்து சரியான முறையில் முன்னேற்ற பாதைக்குள்ள இந்த ஒரு மாதம் அடியெடுத்து வைக்க முடியாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை தரும் அப்படின்றலாம். சரி, இப்போ ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் வெளியில வர்றார். இது இவர்களுக்கு சிறப்பா அப்படின்னா கண்டிப்பா சிறப்பு தான். 6ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் இங்க அமர்ந்ததுல இருந்தே தேவையில்லாத வம்புகளுக்கு, தேவையில்லாத நோய் நொடி இதெல்லாம் வந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையில சின்ன சின்ன சங்கடங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துட்டு இருந்தாரு. சரியான வேலையை சரியான முறையில வேலையை செய்ய முடியல, சரியான முறையில முடிவெடுக்க முடியல. வேலை செய்யற இடத்துல எனக்கும் ஓனருக்குள்ள பிரச்சனைகள் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்யும் இடங்கள்ல ஒரு பதவி உயர்வுக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க. இவர்களுக்கும் நிர்வாகம் எடுத்த முடிவுகள் சரியில்லாத போனதுனால கண்டிப்பாக இவர்களுக்கு மன உளைச்சலையும் மனக்குழப்பத்தையும் கொடுத்துச்சு. வேலையை விட்டு வெளியேறிடலாங்கிற நிலையை கூட கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் சில மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6 மாத காலங்களில் வேலையில திருப்தி இல்லாமல் இருந்த கம்பெனிகளோட்டும் இருந்த வேலைகளோட்டும் விலகி கூட வெளியில வந்திருப்பீங்க. இந்த நிலைகள் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு வர்றார். 2ஆம் இடத்துக்கு நீச்சம் அடைகிறார். 6ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நீச்சம் அடைகிறது சிறப்பு தான், பெரும் கெடுபலன் இல்லை. உங்களுடைய ராசியிலிருந்து விலகி போகக்கூடிய செவ்வாய் பகவானால் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய இடமும் உங்களுடைய ராசிக்கு நீச்சம் அடைஞ்சுதான் பார்க்கிறார். அதனால உங்களுக்கு பெரும் கெடுபலன்லாம் இல்லை. அவர் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பொதுவாக செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது அப்படின்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட அவர் நீச்சமடைந்த நிலையில் 5ஆம் இடத்தை பார்க்கறது ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான நற்பலனை கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். இதுவரையிலும் உங்களுடைய காதல் முயற்சியில் வெற்றி இல்லையா? கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் காதல் கைகூடி வரும். உங்களுடைய ஆசைகள் கைகூடும், உங்களுடைய விருப்பங்கள் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கலாம். குலதெய்வ அருளும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாகவே உங்களுக்கு அமையும் அப்படிங்கலாம். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் இடத்தை பார்க்குறார். செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சுதான் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்கக்கூடிய காலங்கள் தான். நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் கூட 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் கவனமா இருங்க. இதுவரையில இருந்து வந்த கண்டங்கள் கஷ்டங்கள் நீங்கும், சில அசிங்க அவமானங்கள் கூட நீங்கும் அப்படின்னாலும் கொஞ்சம் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் முன்னைக்கு இப்போ சிறப்பாக தான் இருக்கும். போன மாதத்தை விட போன 6 மாதங்களை விட இப்போ சிறப்பாக தான் இருக்கும். இவ்வளவு நாள் என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய சகோதர வழி உறவுகள் இவங்கெல்லாம் என்னை ஒரு மனிதனாக கூட மதிக்கலைங்க. நண்பர்கள் கூட சில நேரங்கள் என்னை கைவிட்டு தான் போனாங்க. அந்த நிலைகளில் நான் ரொம்ப சிரமப்பட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பார்வைப்படக்கூடிய இடங்களால் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவர் 8ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால அந்த நிகழ்வுகள் நடக்கும். தந்தை மகன் உறவுக்குள்ள இருந்த வந்த சிக்கல்களும் நீங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதனால தந்தை மகன் உறவுகள் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரிந்து போன நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் ஓரளவுக்கு சரி செய்யக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டம் எடுத்தீங்கன்னா வருங்காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால செவ்வாய் பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு சிறப்பான ஒரு யோக பலனை கொடுத்துருது அப்படின்னு சொல்லிடலாம். அவரும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிக சிறப்பு தான். இருந்தாலும் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் அடைந்து அமர்வது அவ்வளவு சிறப்பு இல்லை. உங்களுடைய ராசிநாதனும் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அதனால
கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க குடும்ப விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகப்படியான அக்கறைகள் எடுத்துக்கங்க. உங்களுடைய வாக்கு வன்மை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. தேவையில்லாத யாரையும் இழிச்சொல்லும், பழிச்சொல்லும் சொல்ல வேணாம். தேவையில்லாத யாரையும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் குத்தி காட்ட வேண்டாம். இந்த காலகட்டங்கள்ல அது பண்ணாம இருந்தீங்கன்னாவே உங்க குடும்பம் சிறப்பான ஒரு நிலைகள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து களத்திரம் கணவன் மனைவி உறவு முறைகள்லாம் எப்படி இருக்கும்? சிறப்பா இருக்குமா? அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுவும் அவர் வாங்கிய நட்சத்திர சாரம் ரோகிணி நட்சத்திர சாரம். கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாம மனக்கசப்புகள் போகக்கூடிய காலகட்டமா இது அமையும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. இருந்தாலும் குரு பகவானும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால சுக்கிரன் உங்களுக்கு கெடுபலனை தராதவர் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள பிரிவுல இருந்து வந்தவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால கணவன் மனைவி உறவு மேம்படும் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த மாதம். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உங்களுடைய ராசிநாதன் நீச்ச நிலையை பெறாருங்க. நீச்ச நிலையிலிருந்து எங்க பார்க்குறாருன்னா 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படிங்கும் பொழுது உங்களுடைய படிப்புல தடுமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருந்து இந்த காலகட்டங்கள் நீங்க படிச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா வாக்கு ஸ்தானத்திலையும் நீச்சம் அடைஞ்ச கிரகம் தான் அமர்ந்திருக்குது. அதனால உங்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகப்படியான முயற்சிகள் இந்த ஒரு மாதம் முழுக்கவே உங்களுக்கு தேவை. அப்படிங்கிறனால மாணவர்கள் கண்டிப்பாக படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க. உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 6ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் அவரும் போய் 2ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறாரு. அப்படிங்கும்போது உங்களுடைய உடல்நிலை, குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் அதிகப்படியான கவனங்களை எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். அதுவும் அவர் போகக்கூடிய நட்சத்திரம், முதல்ல அவர் பயணிக்கக்கூடிய நட்சத்திரமே குரு பகவானுடைய நட்சத்திரம். அவரும் 12ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அவர் விரைஸ்தானத்துல அமர்ந்து 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதனால கொஞ்சம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள, உங்க குடும்பத்தாருடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு பெரும் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லிடலாம். தொழிலையும் அதே போலதான். 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. சனி பகவானும் இருக்கிறாரு. இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய விரைஸ்தானத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அப்படிங்கும்போது தொழில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். விரயங்கள் படிப்படியாக குறைஞ்சு உங்களுடைய கட்டுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே போல அவர் 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. பார்க்கக்கூடிய இடம் கெடும். தாயின் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவை. தன் சுகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. வீடு கட்டிட்டு இருக்கிறீங்களா, கண்டிப்பா கொஞ்சம் கவனத்தோட கட்டுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் வீடு கட்டும் பொழுது வாஸ்து குறைபாடு வரக்கூடிய வாய்ப்புகளை அதிகமா ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா ராகு பகவானோட சேர்ந்த சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, அதுவும் உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் அடைகிறாரு. 4ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்றவராகவும் உங்களுடைய ராசிநாதன் தான் வருவாரு. அதனால நீங்கள் புதிதாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா, கண்டிப்பா அந்த வீடுகள்ல வாஸ்து குறைபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த மாதம் புதிதாக குடியேற போகிறீர்களா, புது வீடு பார்த்து குடியேற போகிறீர்களா, வாடகைக்கு போனாலும் கூட சரிங்க, கொஞ்சம் கவனத்தோட பார்த்து போங்க. ஏன்னா சரியில்லாத வீடா அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் இருக்குது. பொதுவா இந்த மாதம் முழுக்கவே மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப கவனத்தோட இருந்தால் மட்டும்தான் சிறப்பு. ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் கூட அதிகப்படியான கவனமே அந்த முன்னேற்றத்தை இவர்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லிடலாம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.